தூய பவுல் மனம் மாறியது வியப்பூட்டும் வல்லமையான ஜெபத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு. திருத்தூதர் பணி நூலில் சவுல் ஜெபித்ததாக நாம் காணவில்லை என்றாலும் அவரின் மனமாற்றத்திற்காக கிறிஸ்தவர்கள் ஜெபித்திருப்பார்கள். ஏனெனில் இயேசு அவர்களுக்கு போதித்து இருந்தார், உங்களை துன்பப்படுத்துபவர்களுக்காக ஜெபியுங்கள். பவுலுக்கு முன்பே கிறிஸ்துவை அறிந்த பவுலின் உறவினர்கள் வழியாக பவுல் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கக்கூடும். என் உறவினர்களும் உடன் கைதிகளுமான அந்திரோனிக்கு, யூனியா ஆகியவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். திருத்தூதர்களுள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள். இவர்கள் எனக்கு முன் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். பவுலின் உறவினர்கள் சவுலின் மனமாற்றத்திற்காக கண்டிப்பாக ஜெபித்திருக்க வேண்டும். அவர்கள் சவுலுக்காக குறிப்பிட்டு ஜெபித்ததால் வியப்பூட்டும் விதமாக ஜெபத்தின் வல்லமை சவுலை ஆண்டவர் முன் மண்டியிட வைத்தது. இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். திருத்தூதர் பணி 9வது அதிகாரத்தில் 3-4 வசனங்கள். நாமும் கடவுளின் வார்த்தையாகிய ஒளியில் நடந்து அவருக்கு உண்மையாக வாழும்போது நம் வாழ்விலும் திகைப்பூட்டும் ஜெபத்தின் வல்லமையை காண்போம். ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்பதற்கு பல விளக்கங்கள் உள்ளன. அனைத்துமே சரியானவை தான். ஏனெனில் ஜெபம் பல வகைப்பட்டவை. அதற்கு பல்வேறு நேரங்களில் பல்வேறு நோக்கங்கள் உள்ளன. சிலருக்கு ஜெபம் தங்கள் தேவைகளுக்காக செய்யப்படுகிறது. வேறு சிலருக்கு பிறருக்காக செய்வது. சிலருக்கு ஜெபம் என்பது கடவுளோடு இருப்பது, அவரை ஆராதிப்பது மற்றும் வழிபடுவது. ஒரு சிலருக்கு கடவுளுக்காக காத்திருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரின் குரலை கேட்பது. இந்த அத்தியாயத்தில் நாம் ஜெபம் என்றால் என்னவென்று விளக்கமாக பார்க்கலாம். முதலும் முக்கியமானதுமான கருத்து என்னவென்றால், ஜெபம் என்பது கடவுளிடம் பேசுவது, கடவுளிடம் தொடர்பு கொள்ளும் ஒரு கருவி ஜெபம். படைத்த கடவுளிடம் நம் உள்ளத்தை விவரிக்கவும் அவரோடு பேசுவதில் நேரம் செலவழிக்கக்கூடியதாகவும் ஜெபம் உள்ளது. பொதுவாக ஜெபம் என்பது நம் தேவைகளுக்காக கடவுளிடம் விண்ணப்பம் பண்ணுவது அல்லது விண்ணக தந்தையிடம் நம் தேவைகளை தெரிவிப்பதாக இருக்கிறது. இத்தகைய ஜெபத்தை இறைவாக்கினர்கள், குருக்கள், அரசர்கள் பழைய ஏற்பாட்டில் ஜெபித்திருக்கிறார்கள். தொடர்வோமா நண்பர்களே?